Hello friends, welcome to Revas Arts. நான் ரேவதி சிவகுமார். உமா ஆனந்தி அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து தர்சினி கேட்டிருக்காங்க சூப்பர் பெயிண்ட் அண்ட் கலர் பேப்பர் ப்ளீஸ் அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னா ஹம் துரை அப்படிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து அக்கா சூப்பர் அக்கா கலர் பேப்பர் மேக் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாவதிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து பிரியாவும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசுபதி குணசீலன் அப்படிங்கிற அக்கௌண்ட்லேருந்து சிஸ்டர் பேப்பர் பட்டர்ஃப்ளை வீடியோ போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பேப்பர் பட்டர்ஃப்ளையும் கலர் பேப்பரும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹோம்மேடாக கலர் பேப்பரை நான் 4 மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் பான்ஸ் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட எந்த டால்கம் பவுடர் இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒயிட் க்ளூ சேர்க்க போகிறேன். ஒயிட் க்ளூ அல்லது ஃபெவிகால் சேர்த்துக்கோங்க. நான் இந்த பெயிண்ட்டை நீலம் சேர்த்து செய்ய போகிறேங்க. அதனால இது கூட ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா நீலம் தண்ணியாக இருக்கிறதுனால 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நீலம் சேர்க்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பவுடர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீலம் இங்கு இந்த மாதிரிலாம் சேர்க்குறீங்கன்னா 1 டீஸ்பூன் தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நீலமும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த விதமான லம்ஸும் இதில் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தான நல்ல ஒரு பெயிண்ட் கடையிலலாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி பெயிண்டாக இது ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பெயிண்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு லெகின் எடுத்திருக்கேன். இது பனியன் கிளாத் மெட்டீரியலில் இருந்துச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன். இது வேஸ்டான லெகின் தான். இந்த மாதிரி பனியன் கிளாத்தில் இருக்கக்கூடிய மெட்டீரியலில் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா காட்டன் கிளாத் கூட வேஸ்ட்டாக இருக்கிற காட்டன் கிளாத் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பேப்பர் விரிச்சுக்கோங்க. இல்லைனா ஃப்ளோர்லலாம் இந்த பெயிண்ட் பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக தான் பேப்பரை விரிக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச இந்த சின்ன கிளாத்தில் நம்ம இந்த பெயிண்ட்டை எடுத்து நம்ம ஃபுல்லாக இந்த பேப்பர் முழுக்க பெயிண்ட் பண்ணிக்கணும். கேப் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி அங்கங்கே திட்டா இந்த பெயிண்ட் இருக்கக்கூடாது. பேப்பர் முழுக்க ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு மணி நேரம் கிட்ட இந்த பேப்பருக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அடுத்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கமும் இதே போல் பெயிண்ட் பண்ணிடுங்க. சீக்கிரமாக உங்களுக்கு இது ட்ரை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேன் இருக்கும் இல்லையா, ஃபேனில் அந்த காற்றுல இதை உலர விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க. ரொம்பவும் குயிக்காக தேவைப்படுது, உங்களுக்கு கலர் பேப்பர் இம்மீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இதை ஒரு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு இந்த கலர் பேப்பர் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிக்க போகிறோம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. இப்போ 2வது மெத்தடில் செய்கிறதுக்காக A4 சைஸில் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் அக்ரலிக் பெயிண்ட் சேர்க்க போகிறேன். பிங்க் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பெயிண்ட் எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எடுத்திருக்கேங்க. இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பேப்பர் முழுக்க பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை செய்ய சொல்லி சொல்கிறீங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் கேட்குறது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சிலர் கேட்டதை கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிலே பண்ணியிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து வீடியோ போட்டுட்ருக்கிறதுனால என்னால் செய்ய முடியாததை நான் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நிச்சயமாக எல்லார் கேட்குற வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணிடுவேங்க. இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை அடுத்த பக்கம் திருப்பி வச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கமும் ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது திட்டா இருக்கக்கூடாது. எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இதை பெயிண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த பிங்க் கலரில் கலர் பேப்பருக்கு நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகட்டும்.
இப்போ மூணாவது மெத்தட்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பாஞ்ச். இந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த ஸ்க்ரப்பரோட சேர்ந்து இருக்கிறத நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த ஸ்க்ரப்பர் தேவைப்படாது, அதை வந்து பாத்திரம் வளர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பாஞ்சை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து போஸ்டர் கலர் எடுத்திருக்கேங்க. எல்லோ கலர்ல போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன். இது கூடயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் சேர்த்து நம்ம A4 சைஸ்ல பேப்பருக்கு கலர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நம்ம காட்டன் கிளாத் அப்புறம் வந்து பனியன் கிளாத் எடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கும் அப்புறம் வந்து ஸ்பாஞ்ச் பிரஷ்ல பெயிண்ட் பண்ணதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்பாஞ்ச், அதாவது பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணிட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெயிண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த பக்கத்துலையும் திட்டா இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த மூணாவது மெத்தடும் நாலாவது மெத்தடும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது எது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சீக்கிரமாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கத்தை திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். நான் அடுத்த பக்கம் திருப்பி வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கத்தையும் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி இந்த பெயிண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரே கலரில் பேப்பரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் வந்து நீங்கள் வேறு வேறு கலரில் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பெயிண்ட் ஒரு பேப்பருக்கு ஒரு கலருக்கு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பர் இருக்குல்லையா, அடியில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலித்தீன் கவரை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடுங்க. அது சரியாக க்ளீன் பண்ணாமல் அடுத்த கலரை கொண்டு வந்து நீங்கள் பேப்பரை வச்சுட்டு பெயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கலர் வந்து அந்த A4 சைஸில் இருக்கிற பியூராக இருக்கிற ஒயிட் கலரில் இருக்கிற கலர் பேப்பர்லையும் ஒட்டிடும். அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து அடுத்த கலர் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த பேப்பரையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் வந்து நாலாவதாக ஒரு A4 சைஸில் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காமல் இந்த பெயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். தண்ணி கலக்காமல் அப்படியே திக்காக இருக்குது. இது அப்படியே நான் வந்து ஸ்பாஞ்சில் எடுத்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பெயிண்ட் வந்து நல்லா திக்காக இருந்ததுனால இந்த பேப்பருமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மெத்தட் மாதிரி தாங்க. ஃபுல்லாகவே இதுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அடுத்த பக்கம் திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்துக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக நான் முடிக்க போகிறேன். தண்ணி கலக்காததுனால நல்லா திக்காகவும் பிரைட்டாகவும் இருந்துச்சு இந்த கலர். இந்த ஸ்பாஞ்சில் எடுக்கும்போதே எனக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த பக்கத்தையும் திருப்பி வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேப்பர் இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பிங்க் கலரில் ஃபெவிக்ரில் அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் கலர் சேர்த்து செஞ்சுருந்த எல்லோ கலர் பேப்பரும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தண்ணியே கலக்காமல் நம்ம ரெடி பண்ணி வச்ச அக்ரலிக் பெயிண்டில் ரெடி பண்ணி வச்ச ரெட் கலரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 பேப்பருமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த பேப்பரில் நம்ம பட்டர்ஃப்ளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து ஸ்கேலில் மெஷர் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 பக்கமும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த பேப்பரை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பட்டர்ஃப்ளையை வந்து வரையணும். நான் ஒரு பென்சில் யூஸ் பண்ணி பாதி அளவுக்கு மட்டும் அந்த பட்டர்ஃப்ளையோட பாதி உருவத்தை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளானது தாங்க. ஈஸியாக வந்து சின்ன குழந்தைங்க கூட இதை செஞ்சிருவாங்க. பாதி உருவத்தை மட்டும் நம்ம இதை வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். பாதி மட்டும் நான் வரைஞ்சிருக்கேங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதே போல் வரைஞ்சிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ குட்டியாக வேணும் அப்படின்னாலோ அல்லது இதை விட பெருசாக வேணும் அப்படின்னாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக பேப்பர் எடுத்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். பெரிய சைஸில் பட்டர்ஃப்ளை வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற பேப்பரை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சின்ன சைஸ்லையோ பெரிய சைஸ்லையோ உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.